நினைத்ததை முடிக்கக்கூடிய அதிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? அப்போ இது பலமா அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டில் நாம் முறை செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை முறையாக கும்பிட வேண்டும். ஏன்னா 5ஆம் அதிபதி வக்ரகம் பெறுகிறார். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போய் அந்த நேரத்தில் நம்ம பலமாக கும்பிட்டு வரணும். அதே போல் இப்போ தான் சார் நான் குலதெய்வம் ஆடி மாதம் நான் குலதெய்வத்துக்கு போனேங்க. நாங்கள் இந்த இடத்தில் நாம் குலதெய்வ வழிபாடை மேலும் மேலும் ஒவ்வொரு மாதமும் கும்பிட்டாலும் சரி, நாம் ஒவ்வொரு நாளும் கும்பிட்டாலும் சரி, நம்மளுக்கு யோகம் பாக்கியம் தந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் குலதெய்வ வழிபாடை எப்பொழுது கொண்டாலும் நாம் கும்பிட்டு கொண்டே இருப்பது மிக மிக சிறப்பை தரும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரன், குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு MTV நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமானா. இப்போ சந்திரன் எங்கே நிற்கிறார்? ரிஷபராசியில் உச்சத்தில் இருக்க சந்திரன் குரு சேர்க்க குரு சந்திர யோகம் நினைத்ததை முடிக்கக்கூடிய அதிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்க்க, செவ்வாயும் சந்திரனும் சேர்க்க. இப்போ இந்த ஜாதகருடைய தன்மை பிரகாரம் எப்படி இருக்குன்னா, சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான், சந்திரகேது தொடர்பு நடக்கும். மனக்குழப்பங்கள் அதீதமாக காணப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுவும் அவர் ஜனன ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு இந்த சந்திரகேது தொடர்பு நடந்தாலோ, இந்த காலகட்டத்தில் குருகேது தொடர்பு நடந்தாலும், ஜனன ஜாதகத்தில் அவருக்கு குருகேது தொடர்பு, குரு ராகு சேர்க்கை, சந்திரகேது தொடர்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதத்தில் அவர்களுக்கு மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கக்கூடியது, பயங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கேது தொடர்பு நடக்குது, குருக்கேது தொடர்பு நடக்குது. அதனால் அவர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதீதமான மனம். சந்திரன் மனோகாரகன். அப்போ இந்த மனோகாரகன் யாரோட பிடிக்க வரார்? கேதுவோட பிடிக்க வரார். இருந்தாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இது முழுமையாக நடக்குமா அப்படின்னா நடக்கும். ஆனால் அது ஒரு பார்ஷியலாக ஒரு எப்படி இருக்குன்னா, மிக கடுமையான ஒரு அமைப்பில் மனக்குழப்பங்கள் இருக்கும். அப்பப்போ அது வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகும். தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள். இது தேவையா தேவையில்லையா? ஒரு விஷயத்தை நம்ம செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் நேயர்களே, சில பரிகாரங்கள் நாம் மேற்கொள்வது மிக மிக சிறப்பை தரும். லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 4ஆம் இடத்துல புத பகவான் எங்கே நிற்கிறார்? 4ஆம் இடத்துல நிற்கிறார், வக்ரகம் பெறுகிறார். இது நல்லதா அப்படின்னும் போது இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல நிற்கிறது சுகஸ்தானம். 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய 4ஆம் இடத்துல நின்னால் தப்பில்லை. புதனுக்கு அஸ்தமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. இருந்தாலும் வக்ரகம் பெறுகிறார். வக்ரகம் பெற்று 3ஆம் இடத்தில் வரும்போது மறைவு ஸ்தானமாக மாறிவிடும். அப்போ 5ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் வரக்கூடிய புத பகவான் எங்கே நிற்கிறார் அப்படின்னா, வக்ரம் பெற்று கடகத்துக்கு வந்துடுவார். மீண்டும் அவர் எப்போ வரார் மீண்டும் அப்படின்னும் போது 19ஆம் தேதி நமக்கு மீண்டும் சிம்மத்துக்கே வந்துடுவார். அப்போ இது பலமா அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டில் நாம் முறை செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை முறையாக கும்பிட வேண்டும். ஏன்னா 5ஆம் அதிபதி வக்ரகம் பெறுகிறார். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போய் அந்த நேரத்தில் நம்ம பலமாக கும்பிட்டு வரணும். அதே போல் இப்போ தான் சார் நான் குலதெய்வம் ஆடி மாதம் நான் குலதெய்வத்துக்கு போனேங்க. நாங்கள் இந்த இடத்தில் நாம் குலதெய்வ வழிபாடை மேலும் மேலும் ஒவ்வொரு மாதமும் கும்பிட்டாலும் சரி, நாம் ஒவ்வொரு நாளும் கும்பிட்டாலும் சரி, நம்மளுக்கு யோகம் பாக்கியம் தந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் குலதெய்வ வழிபாடை எப்பொழுது கொண்டாலும் நாம் கும்பிட்டு கொண்டே இருப்பது மிக மிக சிறப்பை தரும், ஏற்றத்தை தரும், குடும்ப ஒற்றுமை தரும், மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் யாவும் நீங்கி சுபிட்சத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை குலதெய்வத்துக்கு உண்டு. அதனால் நேயர்களே, இந்த குலதெய்வ வழிபாடு மட்டும் நம்ம எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக சுபிட்சம் ஆனந்தம் வந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல சூரிய பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார. இப்போ இந்த இடத்துல சுகஸ்தானம் கிடைக்குமா அப்படின்னும் போது இங்கே சுகங்கள் எப்படி இருக்கும்? சூரியன் ஒரு இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்தால் சூரியன் வெப்பகாரகன். சுக்கிரன் சுக்கிரனோட லக்னாதிபதி அஷ்டமனத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சுகம் பெருகுமானா இல்லை, கடினமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஓடக்கூடிய தன்மையாக இருக்கும், தொழில் சாணத்தில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும், தொழில் மீது அக்கறை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். அப்போது லக்னாதிபதி அஷ்டமனம் சொல்லக்கூடியது நம்ம எந்த நேரத்திலையும் நாம் ஒரு மனதோடு ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய வேலைகளை சிறப்பாக செய்ய, அதாவது நம்ம பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளணும். பெருமாள் வழிபாட்டையும் தாயார் வழிபாட்டையும் மேற்கொள்ள
நம் மனமும் நம் உள்ளமும் எப்பொழுதும் ஒரு சமமான ஒரு சீரான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். நேயர்களே, இந்த முறையை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டீர்களானால் இந்த அற்புதமான பாக்கியங்கள் எப்பொழுதும் வந்துருங்க. இல்லை சார், நான் தெய்வ வழிபாடு பண்ணல சார், என்ன சார் கடவுள் என்னென்ன கண்ணை குத்துமா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கேள்விகள் கேட்கலாம். அதாவது நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த இன்னல்களிலிருந்து காப்பாற்றுவது தான் ஒரு கேடயமாக நம்ம தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம். அப்போ அந்த இன்னல்கள் நம்மளுக்கு விட்டு விலகும். நம்மளுடைய கர்மா, அந்த கர்மா நம்மக்கிட்ட விலகும்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய சுபிட்சங்கள் வந்து கொண்டே இருக்கும். கர்மாவும் வரும். அந்த கர்மான்றது நாம் என்ன செயல் செய்தோமோ அந்த கர்மா நம்மக்கிட்ட வரும். இப்போ இந்த கர்மாவை போக்குறதுக்கு தான் நம்ம இறைவன்கிட்ட போயிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதை வேண்டுறோம் அதை வேண்டுறோம் இல்லை, இறைவன்கிட்ட எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கோவில் போகணும் அப்படின்னு நம்ம அந்த ஜாதகத்தில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த கோயில் போங்க, ஏன் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெருமாள் கோயில் போங்க, சிவன் கோயில் போங்க, பெருமாள் கோயிலில் இருக்கிற கருட சன்னதியை பாருங்கள் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அதை நம்ம செய்யணும். அது இந்த காலம் முடிஞ்சிச்சு, நம்ம வேறு பரிகாரம் வரும். நமக்கு மட்டும்தான் இந்து மதத்தில் மட்டும்தான் 6 வகையான மார்க்கங்கள் உண்டு. அது என்னென்ன மார்க்கம்? கணபதியம், கௌமாரகம் அற்புதமான மார்க்கம். அதே போல் வைணவம் ரொம்ப விசேஷமான மார்க்கம். ருத்ரம் ரொம்ப, அதாவது பைரவம் அல்லது ருத்ரம் இல்லை சூரிய வழிபாடு, இது நமக்கு அற்புதமான ஒரு ரொம்ப விசேஷமான நமக்கு மார்க்கம். அதுக்கடுத்து சாக்த மார்க்கம், சிவ மார்க்கம், சைவ மார்க்கம். இப்போது இந்த 6 மார்க்கங்கள் நம்ம பட்டர் பாடுவார், 6 மார்களுக்கு தலைவையாய் இருப்பது அறிந்திருந்தும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. இன்னும் எதற்காக இதை பாடுறாருன்னா, இந்த 6 மார்க்கத்தில் எல்லா விஷயங்களும் கொண்டு வந்துடும். நாம் எந்தெந்த நேரத்தில் இந்த 6 மார்க்கத்தையும் நாம் ஒருங்கிணைக்கக்கூடியது தான் இந்த உடம்பு, இந்த சரீரம். இந்த 6 மார்க்கத்தில் இருந்தால் நமக்கு கர்மா வரும். அந்த கர்மாவை போக்குறது இந்த 6 மார்க்கத்தின் மூலியமாக தான். இந்த 6 மார்க்கத்தின் மூலியமாக நமக்கு கர்மா வராது. இந்த 6 மார்க்கத்தின் மூலியமாக தான் நம்ம கர்மாவை போக்க முடியும். நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த கர்மாக்கள் நமக்கு ஆளக்கூடியதாக இருக்கும், நம்மளை அந்த கர்மாக்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும், அந்த கர்மாக்கள் எப்படி கழிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து அது எங்கே இருக்கும், அந்த ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஞ்ஞான புக்கு தான் உங்களுக்கு ஜோதிடம். அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகமும் இந்த காலகட்டமும் ஒன்று இணைக்கக்கூடியதாக இருந்து விட்டால் அந்த கர்மாக்கள் எளிதாக அனுபவிக்க முடியும். அது சுபகர்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை பாவகர்மாவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நாம் அனுபவித்தே தீர வேண்டியதாக இருக்கும். அப்போது சுபம் நம்ம ஈஸியாக அனுபவிச்சிடலாம். ஐயா, நான் சுபத்தை அனுபவிச்சுக்கலாம், என் மனம் ஏற்றுக்கும். கஷ்டத்தை நான் எப்படி அனுபவிக்கணும், ஏற்றுக்க முடியுமா? நம்ம ரமணரா? இல்லையே. ரமணர் சொன்னார் அற்புதமாக, ராத பிளவை என்ற அற்புதமான ஒரு கொடிய நோய் அவரை தாக்கும்போது அவர் சொன்னார், இந்த கர்மாவை நான் இந்த இடத்துல நின்று கழிச்சிடணும்ப்பா, நான் இதுக்காக வைத்தியம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் மகான், தெய்வ பிறவி. அப்போது அவர் அந்த கர்மாவை அனுபவித்து கடக்கிறார். ஆனால் நம்ம அது மகானா தெய்வ பிறவியா இல்லையே, நம்ம இந்த கர்மாக்கள்லேருந்து எப்படி விலகலாம் அப்படின்றது தான் நம்ம அதை சொல்லுவது தான் ஜோதிடம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த தெய்வத்தை போய் கும்பிடுங்க, அப்போ நம்ம கர்மா விலகும். அப்போ ரமணர் சிவனை கும்பிட்டாரு, அப்போ அந்த சிவனை கும்பிட்டது சரியில்லையா அப்படின்னா, சிவனை கும்பிட்டாலும் அவர் சிவ வழிபாட்டை முக்கியமாக முழுவதுமாக அருணாச்சல புராணம் அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் படித்து உணர்ந்து சிவனையே வழிபட்டு சிவனாக ஐக்கியமாக இருந்தாலும் ரமணர் அந்த கர்மாக்களை அனுபவித்து கிடப்பதாக இருந்தது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவர் மேற்கொண்டது தவம். இதே பக்தி மார்க்கத்தில் எளிமையாக இறைவன்கிட்ட எதுவும் என்னதில்லை, எல்லாம் ஒன்றுது அப்படின்ற பொறுப்பை ஒப்படைப்பது தான் பக்தி மார்க்கம். அப்போ அந்த பொறுப்பை நம்ம யார்கிட்ட கொடுக்கோம்? இறைவன்கிட்டே கொடுத்துரும். அந்த ஒரு விஷயத்தை சொன்னது தான் அற்புதமான பக்தி மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு 6 மார்க்கம், அந்த 6 மார்க்கத்தில் யார்கிட்ட என்னென்ன கொடுக்கலாம் என்பதை சொல்வது தான் இந்த ஜோதிடம். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, பெருமாளுடைய வழிபாட்டையும் தாயாருடைய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அப்போது லக்னாதிபதி பலம் பெறக்கூடியதாக இருக்கும். பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு யோகமும் பாக்கியம் பலமும் தரும். குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு மன ஒற்றுமை, சஞ்சலம், மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி யோகமும் பாக்கியம் பலமும் வரக்கூடியதாக அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் என்பதில் ஒரு துளி கூட ஐயமில்லை.
யோகமும் பாக்கியம் பல குலதெய்வ வழிபாடும் பெருமாள் வழிபாடையும் மேற்கொள்ளுங்கள். யோகமும் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும்.